எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துல என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத விட, இங்க இருக்கிற எல்லாரும் என் வாழ்க்கையில எப்படி ஒரு பங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல ஆசைப்படுறேன் நானு. ஸ்டார்டிங் வித் சஞ்சய். அவரு பாலச்சந்தர் சாரோட சினிமாட்டோகிராஃபரோட ஆன லோகநாதனோட பையன். ஸோ நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கேமரா முன்னாடி தான். கன்னடம் தெரியாம நான் கஷ்டப்பட்டு, அதற்கு பின்னால கன்னடத்துல நிறைய படங்கள்ல எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் படத்துல என்ன சகிச்சுக்கிட்ட உங்க அப்பாவுக்கும் ஈரங்கி சர்மாவுக்கும் கேவி சாருக்கும் என்னோட நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அவங்கள பத்தி அப்புறம் சொல்றேன். பா விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங், கன்னடா, மலையாளம்லன்னு ஒரு நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எழுதுவேன். தமிழ்னு வந்தோடனே ஒரு கர்வம் வந்துடும், நம்ம தாய்மொழி இதுக்கு விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனா இவரோட டைலாக பார்க்கும்போதுதான் அதுல இருந்த உணர்ச்சிகள், அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமா இருந்தது. நடிக்கும் போதும் சரி, படம் பார்க்கும் போதும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரமாதமான டைலாக் நான் இந்த படத்துல தான் பார்த்துட்டேன். ரொம்ப இத பத்தி சத்யராஜ் எனக்கு படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட எல்லாம் சொன்னாரு எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்படி இருந்தது ஹாசினி, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டைலாக் பத்தியும் அப்புறம் அந்த பொண்ணு ரம்யாவை பத்தியும் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு அவரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு, அதை எழுதினதும் அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டேன், எனக்கு எழுதி கொடுங்க. நாம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நாம் என்ற இடம், எண்ணம், தனிமரம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரையும் பத்தி பேசணும். நான் என்னை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா மாஸ்டர் என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அடுத்த ரோல் என்னன்னா, நான் டைரக்ட் பண்ண படத்துல இந்திராலா அவங்க தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நாங்க ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அந்தரத்தில் தொங்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ கிட்டத்தட்ட 55 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 55 வயசுல என் அந்தரத்துல தொங்க விட்டு என்னோட சேஃப்டி, அது மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்றப்போ பட்ஜெட் பெருசா இருக்காது. அதனால நாங்க 4 டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃபிளைட்ல. அப்ப கலா சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல தொங்கக்கூடாது, அதனால ஃபிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படிம்பாங்க. அவ்வளோ பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேல தொங்கும் போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மொழி நாட்டம்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு என் உயிரை காப்பாத்தின கலாக்கு நன்றி. வைஜிமேந்திரா சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கும் அப்புறம் வரேன். சமுத்திரக்கனி சார், நீங்க பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. நீங்க டைரக்ஷன்லயும் சரி, டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் நாங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்கறதே ஒரு சுகம் தான். நாங்க சொல்லுவோம் கார்ட்போர்ட் ஹீரோஸ்னு. கார்ட்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு டைமென்ஷன் உங்களோட பாடல்கள்ல அந்த படத்துல இருந்தது. அது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும். அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன், சரத்பாபு ஆக்ட் பண்ணோம். ஒரு பாட்டும் மணியா இருக்கும். இப்போ நான் பெங்களூருக்கோ போனா துந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு, நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம்னா ரொம்ப அபாரமா இருக்கு. அண்ட் சமுத்திரக்கனி சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என் கூட தான் இருக்கு. அவர் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா நான் உங்களோட ஃபேன். அந்த டைலாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா எடுத்துப்பாரு. அண்ணே இதை இப்படி பண்ணிக்கலாமா, அண்ணே இந்த இப்படி பண்ணிக்கலாமான்னு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து, அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அண்ட் இந்த படத்துல நான் படம் பார்த்துட்டதுனால சொல்றேன், அதுல ரொம்ப ஒரு 1, 2, 3rd person அப்படியே ஆம்னி பிரசண்டா இருக்கிறது நீங்க தான் இந்த படத்துல.
ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து அப்பப்பதான் உங்களை பார்ப்போம். ரொம்ப எதுலையுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்க இவ்வளோ நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு, உங்களோட ப்ரொடக்ஷன்லயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என் பக்கத்துலயும் ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்ல. ஸோ ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட் ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிம்ல ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளவு கஷ்டமான டயலாக் பா விஜய், ரொம்ப அநியாயம் உங்களுக்கு கொடுத்த டயலாக் எல்லாம். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டயலாக்ஸ். அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்ல பண்ணலான்பாங்க. பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்க 2 பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைஜி வைத்தியரா பார்த்துட்டே இருப்பாரு. நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்ல சொல்றேன். அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா ரொம்ப அனாயாசமா அததான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீங்க ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரகனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி.